Hi, hello dear students. So 12th standard mathematics chapter 2 complex number. So exercise 2.4 6th sum தான் பார்க்க போறோம். Fine. So question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. √3 plus I whole power n அப்படி கொடுத்துட்டு find the least value of the positive integer அப்படி கொடுத்திருக்காங்க. So this is one of the important 3 mark question. Actually இந்த question கொஞ்சம் பெருசா தான் போகும். எஸ் ஒத்துக்கிறேன் நானு. பட் ஆனா ரொம்ப ஈஸி. லென்த்தியா போகும் ரொம்ப ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாமா? எஸ் வாங்க போயிடலாம். சரி ஒண்ணும் இல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோல் பவர் n இருக்குல்ல இந்த எண்ணுக்கு பதிலா 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துட்டே வர போறோம். எதுக்கு ரியல் வேல்யூ இமேஜினரி வேல்யூ கிடைக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் செக் பண்ண போறோம். செக் பண்ணிடலாமா? எஸ் வாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? ஹோல் பவர் n இருக்குல்ல இப்போ n is equal to 1 அப்படின்னு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுல கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாமா? சோ √3 plus 1 whole power n என்னக்கு பதிலா என்ன கொடுக்க போறோம்? 1 கொடுக்க போறோம். சரிங்களா? சோ அப்போ 1 கொடுத்தா என்ன ஆகும்? நோ சேஞ்ச், எதுவுமே ஆகாது, அதே தான் கிடைக்கும். சோ √3 plus 1 அப்படியே தான் கிடைக்கும். எஸ் அண்ட் தென் put n equal to 2. சோ அப்ப n க்கு பதிலா நம்ம 2 கொடுத்து பார்க்கறோம். இப்போ என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க, √3 plus I whole square. So this is a plus b whole square ஃபார்முலால இருக்கு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க. a square. சோ அப்ப a இங்க யாரு? √3. Okay, so a square plus b square plus 2ab. Clear? Yes. And then so √3 whole square என்ன பண்ணிடலாம்? ரூட்டுக்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இங்க 3 மட்டும் தான் கிடைக்கும். I square ஓட வேல்யூ என்ன? -1. கிளியரா தெரியும் நமக்கு. சோ அப்போ -1 போட்டுக்கலாம். இது எந்த சேஞ்சும் ஆகாது. பிளஸ் 2 √3i அப்படின்னு தான் கிடைக்கும். 3 - 1 என்ன கிடைக்கும் நமக்கு? 2. இங்க என்ன இருக்கு அதை அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் 2 √3i அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? எஸ். சோ இது எதுக்கான வேல்யூ சார்? √3 plus I whole square இதுக்கான வேல்யூ தான் இது. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப கிளியரா இருக்கு இல்ல? எஸ். சரி put n equal to 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ அப்போ n-க்கு பதிலாக இந்த ஃபார்ம், ஸோ இப்போ n-க்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? நம்ம 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ அப்போ 3 சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நம்ம? ஸோ √3 plus I whole square √3 plus I whole power 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரியல. ஸோ பேஸ் சேம் தான், பவர் ஆட் பண்ணிக்கலாம். 2 plus 1 3 இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸ் படிச்சுட்டு வந்தாச்சு. ஓகே ஃபைன். ஸோ √3 plus I whole squareக்கு நம்ம எதாவது கண்டுபிடிச்சிருக்கோமா? கண்டுபிடிச்சோம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சது? 2 plus 2 √3i அப்படின்னு கிடைச்சது. ஓகேங்களா? எஸ். அண்ட் தென் இங்க என்ன இருக்கு? √3 plus I whole power n whole power 1. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இப்போ என்ன சார் பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிபிள் பண்ணிடலாமா? எஸ் வாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு கூட என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ அப்போ 2 √3 plus 2i அப்படின்னு கிடைக்குங்களா? எஸ். அண்ட் தென் அகைன் என்ன பண்ண போறோம் பாருங்க. சோ இது எடுத்துட்டு போயிட்டு இது ரெண்டுத்து கூட மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணிடலாங்களா? எஸ் வாங்க பண்ணிடலாம். சோ அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? பிளஸ் 2 √3 into √3 என்ன ஆயிடும் நமக்கு? 3 ஆயிடும். சரிங்களா? அண்ட் தென் i அப்படி கிடைக்கும். 2 3s are 6. அப்ப இந்த டேர்ம் எப்படி மாறிடும் நமக்கு? நல்லா புரியுதுல? கிளியரா? √3 into √3 3 ரூட் கேன்சல் 3 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2 into 3 6. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ 2 into 3 பதிலாக நம்ம 6i அப்படின்னு போட்டுக்கலாம். கிளியர் தானே? அண்ட் தென் அகைன் ஸோ இது கூட மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ அப்போ பிளஸ் 2 √3i into i ஸ்கொயர். i ஸ்கொயர் வந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எஸ் சூப்பர், வெரி குட். சைனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட்ஸ் பிளஸ் 2 √3 minus √3 என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் 2i plus 6i 8i அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படி 8i வந்துருச்சு. இங்க பாருங்க, ஒரு இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு, பட் ஆனா இது இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால இது என்னன்னு சொல்லிடலாம்? பியூர்லி இமேஜினரி சொல்லிடலாங்களா? எஸ், பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் போயிடலாம் வாங்க. இப்போ put n equal to 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். சோ அப்போ இது அப்ப கொடுத்ததுக்கு n-க்கு பதிலா 4 போட போறோம். இதை எப்படி பிரிக்கலாம்? நம்ம பேஸ் அப்படியே எழுதிக்கின்னு 4 2 into 2 plus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம எழுதிக்கலாங்களா? எஸ். அண்ட் சோ அப்ப இதுக்கு நமக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சிருக்குமா? ஸ்கொயருக்கு? எஸ், ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து எழுதிக்கலாம். சோ அப்ப ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 plus 2 √3i. ஓகே ஃபைன். இதுக்கு என்னதான் வரும்? 2 plus 2 √3i. ஓகேங்களா? இப்ப நம்ம
எஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணிடலாங்களா? எஸ். ஸோ அப்போ 2 இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ அப்போ 2 2s are 4 and then 2 into 2 2 2s are அங்க என்ன கிடைக்கும், 2 2s are 4 root 3i அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், சரி நெக்ஸ்ட் இதை எடுத்துட்டு போயிட்டு இது ரெண்டு கூட என்ன பண்ண போறோம், மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணிடலாங்களா? எஸ் வாங்க பண்ணிடலாம். சப்போ 2 2s are 4 root 3i and then இது மட்டும் 2 2s are 4 root 3 into root 3 3. ஓகேங்களா? கரெக்டா? root 3 into root 3 3 i into i square தான் மைனஸ் சைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். 4 3s are 12 அப்போ -12 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? எஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன கிடைக்கும், -12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சார் இதை எரேஸ் பண்ணிட்டு -12 அப்படின்னு போட்டுக்கிறேன். -12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பாருங்க. எஸ் பண்ணிடலாம். எப்படி பண்ணிடலாம், 4 -12 ஸோ அப்போ -8 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ -8 4 root 3i plus 4 root 3i நமக்கு என்ன கிடைக்கும், plus 8 root 3i அப்படின்னு கிடைக்கும். ஓகே கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் போயிடலாம் வாங்க. put n equal to 5 அப்படின்னு கொடுக்க போறோம். சோ அப்போ 5 ன்னு கொடுத்தா அது எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம், 3 plus 2 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். ஓகேங்களா? எஸ். சோ அப்போ 3 க்கு நமக்கு என்ன கிடைச்சது பாருங்க, 3. ஓகேவா? பவர் 3 போட்டா நமக்கு என்ன கிடைச்சது, பவர் 3 போட்டா அப்படின்னாக்கா 8i அப்படின்னு கிடைச்சது. சோ அப்போ இந்த டேர்முக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம், 8i அப்படின்னு எழுதிக்கலாம். 2 போட்டா என்ன கிடைச்சது, 2 போட்டா என்னன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? எஸ். சோ இன்டு 2 plus 2 root 3i 2 root 3i வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எஸ். இப்போ என்ன செட் பண்ண போறோம், மல்டிபிள் தான் பண்ண போறோம். இது எடுத்துட்டு போய் இது கூட and then இது எடுத்துட்டு போயிட்டு இது கூட மல்டிபிள் பண்ண போறோம். சோ அப்ப 8 2s are 16i 8 2s are plus 16 root 3i into i square value -1. அப்போ இங்க சைன் சேஞ்ச் ஆயிடும். அந்த சைன் சேஞ்ச் ஆகிறத சார் என்ன பண்ணிக்கிறேன், மாத்திக்கிறேன். சரிங்களா? எஸ். put n equal to 6 அப்படின்னு கொடுத்துடலாமா? சோ அப்ப n equal to 6 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், root 3 plus i whole power 6 அப்படின்னு கொடுத்தோம்னா root 3 plus i power 3 root 3 plus i power 3 3 plus 3 6. ஓகேங்களா? சோ பவர் 3 கொடுத்தா நமக்கு என்ன கிடைச்சது வாங்க, எஸ் பவர் 3 கொடுத்தா நமக்கு 8i அப்படின்னு கிடைச்சது. சோ அப்போ 8i into 8i 8 8s are 64. so 64 i square கரெக்ட்டுங்களா? i square வந்தா -1. அப்ப என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், -64 அப்ப -64 இதுல i வந்திருக்கா, இமேஜினரி பார்ட் வந்திருக்கா, வரல. சோ அப்ப இது என்ன, பியூர்லி ரியல். ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு ரியல் இமேஜினரி எங்க கிடைச்சிருக்கு பாருங்க. சோ இங்க இமேஜினரி கிடைச்சிருக்கு, இங்க தான் வந்து ரியல் கிடைச்சிருக்கு. எப்போ சார், n equal to 3 ன்னு கொடுக்கும்போது நமக்கு இமேஜினரி பார்ட்டும், n equal to 6 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு ரியல் பார்ட்டும் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? சோ அப்போ பாருங்க ஃபைனலா வந்து எப்படி எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. ஃபைனலா root 3 plus i whole power n க்கு பதிலா இது போட்டா கிடைக்குது நமக்கு 3. ஓகேங்களா? சோ அப்போ 3 போட்டோம் அப்படின்னா இதுக்கு தான் நமக்கு என்ன கிடைக்குது, சோ இதுக்கு தான் நமக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்குது. and then root 3 plus i whole power 6 போடும்போது நமக்கு என்ன கிடைச்சது, ரியல் பார்ட் கிடைச்சது. ஓகே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? எஸ் கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன், இது கொஞ்சம் லென்த்தியா தான் போகும், பட் கஷ்டம் கிடையாது. ஓகே ரொம்ப ஈஸி. என்ன அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு வர போறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்டு வர சொல்ல கொஞ்சம் வந்து லென்த்தியா போற மாதிரி இருக்கும், பட் ஆனா அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றது ஃபாலோ. ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் சூப்பரான டாபிக் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வேற ஒரு கொஸ்டின் மீட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல், பை பை.